பயிற்சி மையத்தின் 2ஆம் நிலை காவலர் தேர்வு பிசி மற்றும் இந்தியன் நேவி மற்றும் ஏர்ஃபோர்ஸுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. நேரடி பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் சேர்ந்து பின்னர் லாக்டவுன் நிறைவடைந்த பிறகு எங்கள் பயிற்சி மையத்தை நேரடியாக அணுகி பயிற்சி பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்ம முப்படை ட்ரைனிங் அகாடமி சார்பில் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கி போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்காக ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸும் நாங்கள் சைட் பை சைட் போட்டுட்டு தான் இருக்கோம். அதனுடைய இந்த பார்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இதில் ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கு. மேக்ஸ் கொஷின்ஸும் ஒரு 3 வச்சிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே போகலாம், ரொம்ப எடுத்த உடனே வேகமாக போக வேணாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन, நேம் த மினரல்ஸ் தட் ஆர் எசென்ஷியல் ஃபார் போன் அண்ட் டீத் ஃபார்மேஷன் இன் ஹியூமன். அதாவது மனித உடம்புகள்ல எலும்புகளும் பற்களும் உருவாவதற்கு தேவையான அத்தியாவசிய கனிமங்கள் எவை? பிசி ஸ்டூடெண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் கொஸ்டின்ஸை நாங்கள் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். ஓகே, எல்லாருக்குமே தெரியும் பற்கள்ல என்ன அதிகமான ஒரு விட்டமின் இருக்கு, சாரி என்ன வகையான மினரல் இருக்குன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிடுவீங்க கால்சியம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ மனிதர்களுக்கு பற்கள் வளரனாலும் சரி, இல்ல எலும்புகள் உருவாகணும்னாலும் சரி, கால்சியம் சத்து அவசியம். ஸோ கால்சியம் எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அது கூட இருக்கக்கூடிய மினரல் தான் அதுக்கான ஆப்ஷனா இருந்திருக்கும். ஸோ கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் தான் அதற்கான ஆன்சரா இருந்திருக்கணும். ஓகேங்களா? குட். ஸோ இரண்டாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. நிறைய எஸ்ஐ எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்கான், ஆர்மி எக்ஸாம்ஸ், சாரி நேவி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கூட கேட்டிருக்கான். ஸோ மிக முக்கியமான கேள்வி, கவனிச்சுக்கோங்க. which gas is known as noble gas அப்படின்னு கேட்டிருக்கான். நோபல் கேஸ் என்பது எதுன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ எது மந்த வாயு? எந்த வாயுவை மந்த வாயு என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம். அந்த கேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? மந்த வாயு, நோபல் கேஸ். ஓகே, தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் which one of the following places the boiling point of the water is highest? அதாவது பின்வரும் எந்த இடத்தில் கொதிக்கும் நீரின் அளவானது அதிகமாக காணப்படுகிறது? ஸோ நம்மளாம் பார்த்துருப்போம், ஹாட் வாட்டர் கூட சில இடத்துல எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எந்த பகுதியில் வந்து அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்னா, இப்போ நம்ம தெரியும் சாதாரண நீரின் கொதி வெப்பநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதே வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிங்கன்னா ஒரு பொருளுடைய கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய கொதிநிலையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சாதாரணமாக உருவாகக்கூடிய ஒரு வெப்ப நீரினுடைய சுடுநீர்னு சொல்லுவாங்க. அதனுடைய வெப்பநிலை எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்ல தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? மவுண்ட் எவரெஸ்ட்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், the primary colors used in the color TV or color TV ல யூஸ் பண்ணக்கூடிய பிரைமரி கலர்ஸ் எது முதன்மை நிறங்கள் கேட்டிருக்கான். தொலைக்காட்சி பெட்டியில் பயன்படுத்தப்படும் முதன்மை நிறங்கள். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கான், இந்தியன் நேவி ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்டிருக்கான். ஸோ எதெல்லாம் பிரைமரி கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த 3 கலரை வச்சா மற்ற எல்லா கலரும் வந்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி கலர்ஸ் ஆஃப் டிவி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெண்படமே போட்டிருப்பாங்க ஸ்கூல் புக்ஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அது என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர், கிரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு என்ன பிரைமரி கலர்ஸ் ஆஃப் டிவி. ஸோ ப்ளூ, கிரீன், ரெட் எது ஆப்ஷன்ல இருக்கு? சி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த 2 கலரும் உருவானா இந்த ரெட் அண்ட் ப்ளூ சேர்ந்தா என்ன கலர் வரும்னு பார்த்தீங்கன்னா மெஜந்தா வரும். நெக்ஸ்ட் ரெட் அண்ட் கிரீன் சேர்ந்தா எல்லோ வரும். அதுக்கு அடுத்தது எல்லோ அண்ட் கிரீன் சேர்ந்தா கிரீன் அண்ட் ப்ளூ சேர்ந்தா தான் எல்லோ வரும். இந்த ரெட் அண்ட் கிரீன் சேர்ந்தா சியான்ற ஒரு கலர் வரும். ஓகேங்களா? அடுத்தது இது எல்லாம் சேர்ந்த கலர் வந்து ஒயிட் கலரா இல்ல பிளாக் கலரா எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒயிட் ஆர் பிளாக் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் தான் வரும். ஸோ 3 கலருமே சேர்ந்துச்சுன்னா 100% சேர்ந்துச்சுன்னா பிளாக் வரும். 3மே விலகி போச்சுன்னா 0% ஆகும்போது என்ன கலர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வரும். இதெல்லாம் வந்து கலர் பிரின்சிபல்ஸ்ல படிச்சிருக்கணும். ஸோ பிசிக்ஸ் இதை எடுக்கும்போது உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ த பிரைமரி கலர்ஸ் யூஸ்ட் இன் டிவிஆர் வந்து ப்ளூ, கிரீன், ரெட். ஸோ எல்லாமே சேர்ந்தா உங்களுக்கு பிளாக் கலரும், எல்லாமே கழிச்சு போனால் உங்களுக்கு என்ன கலர் கிடைக்கும்? ஒயிட் கலரும் கிடைக்கும். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, which one of the following is not a fundamental right guaranteed by the Indian Constitution? அதாவது பின்வருவனவற்றுள் இந்திய அரசியல் அமைப்பில் படி எது அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னு கேட்டிருக்கான். எது வந்து அடிப்படை உரிமை கிடையாதுன்னா, மத விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான சுதந்திரம் ஒரு அடிப்படை உரிமைனா கண்டிப்பா கிடையாது. ஆரம்ப கட்டம் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணுமா, அதுவும் அடிப்படை உரிமை கிடையாது. ஸோ இவை எதுவும் இல்லை, இது ஆன்சர். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கு. ஸோ இவை எதுவும் இல்லை, அதுதான் அதுக்கு ஆனா ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 6th கொஸ்டின், இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். which acid is found in vinegar? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கூட நாங்கள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இந்த ஆசிட் எதுல இருக்குன்னு கேட்பான். ஸோ வினிகர்ல உள்ள முக்கியமான ஆசிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். வினிகரில் உள்ள அமிலம் எது? அசிட்டிக் ஆசிட். ஸோ மற்றதெல்லாம் இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல லாக்டிக் ஆசிட், அந்த வீடியோ கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க லாக்டிக், மாலிக், சிட்ரிக். இதெல்லாம் வந்து எந்த பொருள்ல இருக்குன்ற இதனுடைய மூலப்பொருள் எதுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா? லாக்டிக் அமிலம் எதுல இருக்கு, மாலிக் அமிலம் எதுல இருக்கு, சிட்ரிக் அமிலம் எதுல இருக்கு? ஸோ தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா,
டென்டிஸ்ட் மிரர், பல் மருத்துவர் பயன்படுத்தும் கண்ணாடி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான கேள்வி. எப்பவுமே மிரர் நம்ம படிக்கும் போது இது வந்து கேட்பான். ஸோ பல் மருத்துவர் எது பயன்படுத்தினாங்க? அப்போ வாகனங்களில் பின்புறம் பயன்படுத்தும் ரியர் சைட் மிரர்னு சொல்லுவாங்க. ஸோ வெஹிக்கல்ஸ்லாம் வந்து ரியர் சைட் மிரர் வந்து எது யூஸ் பண்றாங்க? ரியர் சைட் மிரர்னா பேக்ல வரவங்களை பார்ப்பீங்கல்ல, ஸோ அந்த ரியர் சைட் மிரரா வந்து எது பயன்படுத்துவாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ இதற்கான பதில் தெரிஞ்சிச்சுன்னா இதற்கான பதிலும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஸோ டென்டிஸ்ட் பல் மருத்துவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய கண்ணாடி எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ். ஓகேங்களா, கான்கேவ் மிரர், குழியாடியதான் பல் மருத்துவர்கள் பயன்படுத்துறாங்க. அப்போ கான்வெக்ஸ் மிரரை தான் யார் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாகனங்கள், வெஹிக்கல்ல வந்து பின்புற ரியர் சைட் மிரரா வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா, அப்ப வெஹிக்கல்ஸ்ல ரியர் சைட் மிரர் வந்து கான்வெக்ஸ், பல் மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கான்கேவ். ஓகேங்களா. சோ 8th क्वेश्चन பாருங்க. which of the following is the largest producer of raw silk? பட்டு உற்பத்தியை அதிகமாக செய்யும் மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் தான். சோ கர்நாடக மாநிலத்துல தான் பட்டு உற்பத்தி வந்து அதிகமாக செய்யப்படுது. So 9th question, the Gandhara School of Sculpture was a blend of, இது வந்து 2 எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க இந்த கேள்வி, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தார சிற்பக்கலைகள் எதை பின்பற்றியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் கிரேக்க பாணி, தட் மீன்ஸ் இந்தியன் அண்ட் கிரீக் ஸ்டைல்ஸ் தான் வந்து பின்பற்றி காந்தாரா என்ற சிற்பக்கலைகள் வந்து உருவாகி இருக்கு. லாஸ்ட் 10th question வந்து பாருங்க. which one of the following languages is used in Tripura? திரிபுராவில் பயன்படுத்தக்கூடிய மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியான ஒரு மொழி, பெங்காலி மொழியை தான் வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திரிபுரா. சோ திரிபுராவினுடைய கேபிட்டல் என்ன? ஓகேங்களா, இது என்னுடைய கேள்வி. திரிபுராவினுடைய கேபிட்டல் என்னன்றதை நீங்க பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா. சோ அடுத்தது 11th question, வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இந்த கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. How many schedules are there in the Constitution of India? இந்திய அரசியலமைப்பில் எத்தனை கால அட்டவணைகள் உள்ளன? ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், அதுலையும் சொல்லியிருப்பாங்க எத்தனை கால அட்டவணைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை அட்டவணைகள் இருக்குன்னா 12, 12. ஓகேங்களா, ஆன்சர் வந்து 12. ஓகே. So 12th question, in which year the capital of Assam shifted to Dispur from Shillong? அதாவது அசாமினுடைய கேபிட்டல் முதல்ல எது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஷில்லாங். இந்த ஷில்லாங்ல இருந்து திஸ்பூருக்கு மாறினது எந்த வருஷம்னு கேட்கறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஷில்லாங் இப்ப எதனுடைய கேபிட்டலா இருக்கு? ஷில்லாங் இப்ப எதனுடைய கேபிட்டலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேகாலயா. மேகாலயாவுடைய கேபிட்டல் தான் ஷில்லாங். ஸோ இப்போ திஸ்பூர் தான் அசாமுக்கு கேபிட்டல் பிரிச்சதுனால. ஸோ அது எப்போ பிரிக்கும் போது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1973 வருடம். ஸோ இந்த வருஷம் முக்கியம் இல்லைனாலும் அசாமுக்கு இப்போ கேபிட்டல் என்ன, ஷில்லாங் எதனுடைய கேபிட்டலா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் தான், நம்ம எதை கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த 13th கொஸ்டின் போயிடலாங்களா. ஐடென்டிஃபை த மேன்மேட் எலமெண்ட். மனிதனால் உருவாக்கப்பட்டது எது பின்வருவைகளுள் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ மனிதனால் பின்வருவைகளுள் உருவாக்கப்பட்டது கோல்டா, கால்சியமா, கார்பனானா எதுவுமே கிடையாது. ஏன்னா கோல்டெல்லாம் வந்து சாதாரணமாக நிலத்திலே விளையக்கூடியது. அந்த கோல்ட் ஃபீல்ட் எல்லாம் வெட்டி எடுப்பாங்க. ஸோ கால்சியத்தை மனிதன் உருவாக்குறானா கிடையாது. கார்பனையும் மனிதன் உருவாக்குறது கிடையாது, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஸோ இதுல மனிதனால் உருவாக்கக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிபோர்னியா. ஸோ கலிபோர்னியத்தை தான் மனிதன் உருவாக்குகிறான். அடுத்தது 14வது கேள்வி. In petrol, lead is not added nowadays. This is because, அதாவது பெட்ரோலியத்தில் லெட் கணக்கப்படுறதில்ல. அதாவது லெட்ன்றது ஈயம், அந்த ஈயம் வந்து இப்போ வந்து பெட்ரோல்ல கலக்கிறது இல்லை. முன்னெல்லாம் கலந்துட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் கலக்கிறது இல்லை. அது ஏன் அப்படின்னு கேட்குறான். ரீசன் தெரிஞ்சா சொல்லுங்க. என்னன்னா பெட்ரோல் விலையை இது குறைக்கிறது. ஈயம் கலக்கிறதுனால பெட்ரோல் விலையை கம்மி பண்ணிக்கலாமா? எங்கெங்க பெட்ரோல் விலை கம்மியாவது? கண்டிப்பா ஏறிட்டு தான் போகுது. ஓகே. அடுத்தது பெட்ரோலினால் மாசு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஸோ லெட்டு கலந்த பெட்ரோல் யூஸ் பண்றதுனால, லெட் பிளஸ் பெட்ரோல் யூஸ் பண்றதுனால இந்த லெட்டு வந்து காற்றுல கடந்தா ஏர் பொல்யூஷன் உண்டாகுது. இது ஒரு ரீசனா அப்படின்னு கேட்கறான்னா இதுதான் கண்டிப்பா ரீசனா இருக்கு. ஏர் பொல்யூஷன் வருது, ஸோ அதனாலதான் லெட்டை வந்து பெட்ரோல்ல கலக்கிறது இல்லை. ஓகேங்களா. ஸோ 15th கொஸ்டின் போயிடலாங்களா. 15th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் காசஸ் த ஃபாலோவிங் டிசீசஸ் இன் எ மென். ஓகேங்களா. பின்வருவனவற்றுள் எந்த நோயை மனிதனுக்கு வைரஸ் உண்டாக்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்பயும் ரீசெண்டா ஒரு வைரஸ் தான் நம்மள வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடியதுல எந்த வகையான நோயை வந்து இது பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபுளுன்சா, காய்ச்சல். இப்பயும் சொல்றாங்க கொரோனா வந்தா காய்ச்சலுக்கான அறிகுறிகள் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு. அப்ப வைரஸ் வந்து முதன்மையா எந்த நோயை வந்து மனிதனுக்கு உருவாக்கும்னு பாத்தீங்கன்னா காய்ச்சலை தான் உருவாக்கும். அடுத்தது 16th கொஸ்டின். The term cloning, ஓகேங்களா, the term cloning is related to, cloning என்ற சொல் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்கான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் cloning அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா cloning baby அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மரபணுவை வச்சு நான் என்ன பண்ணுவேன், உங்க மரபணுவை எடுத்து இன்னொருத்தர் உங்களை மாதிரி உருவாக்கி இருப்பேன். ஸோ எஸ்.ஜே. சூர்யா நடிச்ச ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட பேர் வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலான்னு ஒரு அம்மா வச்சு ஒரு சென்டிமெண்ட் பாட்டுலாம் வந்திருக்குமே. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா குளோனிங் முறையில தான் எஸ்.ஜே. சூர்யா இன்னொரு எஸ்.ஜே. சூர்யா உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அது வந்து ஜெனடிக்ஸ், அப்போ மரபணு மாற்றங்கள் செய்யப்பட்டது தான். ஓகேங்களா. அடுத்து 17, ஆனியன் இஸ் ஏ, வெங்காயம் ஒரு
இந்த வெங்காயம்னாலே நமக்கு ஒரு தலைவர் ஞாபகம் வரணும். எந்த தலைவர் உங்களுக்குலாம் ஞாபகம் வராரு? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர். அவர் ஆல்வேஸ் இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவார். அவர் யாருன்றது கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வெங்காயம் வெங்காயம் அப்படிதான் திட்டுவார், யாரை திட்டுறதா இருந்தாலும். ஏன் அவர் வெங்காயம் அப்படின்னு யூஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, வெங்காயம் உரிக்க ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி தான் எல்லாமே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அறிஞர் அண்ணா ஒருத்தர், அவரையும் இந்த வெங்காயத்தை வச்சு ஞாபகப்படுத்தலாம். ஒரு தலைவர் பேர் நான் சொல்லிட்டேன், இன்னொரு தலைவர் பேர் நீங்க என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. திட்டுவாருன்னு சொன்னல வெங்காயம் வெங்காயம்னு, அவர் யாருன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனியன்ற வார்த்தையை வந்து அறிஞர் அண்ணா எப்ப யூஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை வாட் டு யூ மீன் பை ஆனியன் அவர்கிட்ட கேட்டாங்க. ஆனியன் இஸ் நத்திங் பட் அன் யூனியன், சாரி வாட் டு யூ மீன் பை யூனியன் கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, யூனியன் இஸ் நத்திங் பட் அன் ஆனியன். அதாவது வந்து கூட்டமா இருக்கிறவங்களை ஒவ்வொருத்தரையா பிரிச்சா எப்படி ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்களோ அது மாதிரி வெங்காயத்தையும் உரிக்க ஒண்ணும் இல்லை அப்படின்ற பழமொழியெல்லாம் சொன்னவர் அறிஞர் அண்ணா. ஸோ அவருடைய பாணியை ஃபாலோ பண்ணி தான் இன்னொருத்தரும் அதை வச்சு திட்டிருக்காரு. ஸோ அவங்களும் யாருன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இங்க நான் கேட்டிருக்க கேள்விக்கு முதல்ல பதில சொல்லுங்க. ஆனியன் இஸ் எ அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ ஆனியன் இஸ் என்ன? ஆனியன் வந்து ஒரு சிறிய தண்டை சுற்றியுள்ள இலைகள். நான் தான் சொன்னேன்ல, ஒரு சின்ன தண்டு, அதை சுற்றி உள்ள இலைகள் தான் எது? ஆனியன். அப்ப ஆன்சர் பல்ப். இட்ஸ் ஏ பல்ப். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 18. டைஜஸ்டட் ஃபுட்ஸ் இஸ் அப்சார்ப்டு பை. ஓகேங்களா? 18th வந்து என்னன்னா, செரிக்கப்பட்ட உணவுகளை எது உறிஞ்சுகிறதுன்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து செரிக்கப்பட்டுச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே எது உறிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேங்களா? ஸ்மால் இன்டெஸ்டைன். அடுத்தது 19th கொஸ்டின். Which of the following non-member of a parliament has the right to address it? பின்வருபவர்களுள் யார் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் ஆனால் பாராளுமன்றத்தில் பேசும் தகுதியுடையவர்? அதாவது பார்லிமெண்ட்ல அவங்களுடைய மெம்பர்ஷிப் இருக்காது, அவங்க வந்து அதுல மெம்பர் கிடையாது, ஆனா பார்லிமெண்ட்ல அவங்க பேசலாம். அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா, அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவா? இந்தியாவினுடைய அட்டர்னி ஜெனரலுக்கு தான் அந்த உரிமை இருக்கு, பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய உரிமை, மெம்பராக இல்லைனாலும். ஸோ 20வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான ஒரு கொஸ்டின். The planet nearest to the earth isன்னு கேட்டிருக்கான். ஸோ the planet nearest to the பூமி, பூமியில் அருகில் இருக்கும் கோள்னா, ஸோ சூரிய மண்டலத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தது வந்து புதன் இருக்கும். ஓகேங்களா? சன்னுக்கு அடுத்தது வந்து புதன், அடுத்தது வெள்ளி. ஸோ தமிழ் எழுதி போடுறேன்னா கஷ்டப்படாதீங்க. ஓகேங்களா? வெள்ளிக்கு அடுத்து பூமி, பூமிக்கு அடுத்து வந்து செவ்வாய். இந்த 4 கோள் தான் இருக்கு. ஸோ கிட்ட இருக்கிற கோள் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப பூமிக்கு பக்கத்துல இந்த பக்கம் வெள்ளி இருக்கு, இந்த பக்கம் செவ்வாய் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கே சார், அப்ப ஜூபிட்டர் வராது, மெர்க்யூரி வராதுன்னு சொல்லிட்டீங்க. வீனஸா மாசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அதுல ரொம்ப கிட்ட இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வீனஸ் தான். ஓகேங்களா? ஸோ 20வது கேள்வியினுடைய பதில் வந்து வீனஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, the SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். முக்கியமான கேள்வி, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட கேள்வி. எலக்ட்ரிக் சார்ஜினுடைய SI யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலும். ஓகேங்களா? கூலும் தான் அதனுடைய பதிலா இருக்கணும். ஓகே. ஸோ 22nd கொஸ்டின் பாருங்க, மேக்ஸ் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கவனிச்சுட்டே வாங்க, ஒரு 4 கொஸ்டின் மேக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட், 2 whole numbers whose sum is 72 cannot be in the ratio. அதாவது இரு எண்களின் கூடுதல் 72 எனில் அவ்விரு எண்களின் விகிதம் அல்லாதது என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இரு எண்கள்னா எக்ஸ் பிளஸ் ஒய், ஏதோ 2 எண்கள், அவற்றின் கூடுதல்னாலே பிளஸ்ங்க. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருமா? 72 வருமா? அப்படின்னா அந்த 2 நம்பருக்குள்ள விகிதம் என்ன, ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கான். நமக்கு தான் அந்த நம்பரே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த நம்பருடைய ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நான் ஆப்ஷன்ஸ் வச்சே போட்டுடலாம். இப்போ இந்த ஆப்ஷன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்ல, அதுல இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க. இப்போ 3:5னா இந்த 3x plus 5x equal to, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுனா இப்படி தான் சால்வ் பண்ணுவேன். 3x plus 5x equal to 72. அதாவது இதுல ஒரு நம்பர், இதுல ஒரு நம்பர், x மதிப்பை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணுவேன், 72 வச்சு x மதிப்பை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். இப்போ 3x plus 5x னா 8x equal to 72, x equal to 72/8. ஸோ இதை அடிச்சா என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 9. அப்ப x இன் மதிப்பு 9னா x இன் மதிப்பு இதுல போய் சமன்படுத்தினா 3 9 27, ஒரு எண் 27, 9 5 45, இன்னொரு எண் வந்து 45. இது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சிரும்? 72 கிடைச்சிரும். அப்போ இந்த விகிதம் 72 வகுப்படக்கூடிய ஒரு விகிதமானா கண்டிப்பா வகுப்படும். 72 இந்த விகிதத்துல பிரிக்கலாமா? டெஃபினட்டா பிரிக்கலாம். சோ இவ்வளவு பெருசு நான் போட்டு கண்டுபிடிக்கிறதை விட நான் டெஃபினட்டா என்ன பண்ணிடுவேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் கூட்டுவேன். 3 5 கூட்டினா 8 வருதா? 72 8ஆல் அடிக்க முடியுமா? அடிக்க முடியும், டெஃபினட்டா அடிக்க முடியும். அப்ப 72 இந்த விகிதத்துல பிரிக்கலாம். சோ அடுத்தது பி ஆப்ஷன் கூட்டி பாருங்க. 5 + 7 என்னங்க? 5 + 7 என்ன? 12.
72 12ஆல் அடிக்க முடியுமா? டெஃபினட்டா அடிக்க முடியும். 6 முறை வரும். ஸோ அப்போ இந்த விகிதத்திலையும் இந்த 72 பிரிக்கலாம். 3 + 4 7 வருதுங்களா? 72 7ஆல் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்ப எந்த விகிதத்துல மாத்த முடியாதுன்னா இந்த விகிதத்துல தான் மாத்த முடியாது. அப்ப சி தான் ஆன்சர். ஓகேங்களா? 4 + 5 9 வந்திருக்கும். 72 9ஆல் அடிக்க முடியுமா? டெஃபினட்டா அடிக்க முடியும். அப்ப இந்த விகிதத்திலையும் இந்த 72 பிரிச்சிருக்கலாம். அப்ப பிரிக்க முடியாதது இது 3:4. அப்ப ஆன்சர் தெரியுதுங்களா? அதுக்கு தான் ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து ரொம்ப சிம்பிளான கணக்கு, சிம்பிளிஃபை கொடுத்துருக்கான். ஸோ போட்மாஸ் ரூல் தெரிஞ்சா ஈஸியா பண்ணிடலாம். ஸோ போட்மாஸ் ரூல் படி, போட்மாஸ் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குங்க. ஸோ அந்த ரூல் படி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிராக்கெட்டுக்கு கொடுக்கணும், அடுத்த ப்ரியாரிட்டி ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு கொடுக்கணும். ஆனா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இப்போ நம்ம கிட்ட இந்த ஈக்குவேஷன்ல இல்லை, பிராக்கெட்டும் இல்லை ஆஃபும் இல்லை. அப்போ இதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன், அதற்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன், அதுக்கு அடுத்து அடிஷன், அதுக்கு அடுத்து சப்ராக்ஷன். ஸோ இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும்? டிவிஷனுக்கு கொடுக்கணும். அப்ப 6 6ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 1. 6 6ஆல் வகுத்தா 1. அப்ப இருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே தூக்கி எழுதிக்கிறேன் மிச்சத்தை. 6 × 6 + 1. இப்போ அடுத்த ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும்? டிவிஷன் போயிடுச்சு. அப்ப அடுத்தது மல்டிப்ளிகேஷன். ஸோ 6 6 36 36 1. இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டுனா என்ன வருது? 37 வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி முடிஞ்சிருச்சு. 23 ஓவரா? ஸோ 24 போடலாங்களா? A tank can be filled by pipes A and B in 4 and 5 minutes respectively. ஓகே, ஒரு டேங்க் வந்து இருக்கு. அந்த டேங்கை ஏ பைப்பும் பி பைப்பும் சேர்ந்து எத்தனை நிமிஷத்துல தனித்தனியா ரொப்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ வந்து 4 நிமிஷத்துல ரொப்பிடும், பி வந்து 5 நிமிஷத்துல ரொப்பிடும் அந்த டேங்கை. Another pipe C can empty it in 3 minutes. அப்ப கீழே ஒரு பைப் வச்சிருக்கான், சின்ற ஒரு பைப். இந்த ரொப்பன தண்ணி எல்லாம் இந்த சி 3 நிமிஷத்துல வெளியேற்றிடுவான். ஓகேவா? இவன் 4 நிமிஷம் கஷ்டப்பட்டு ரொப்பனானா இவன் 3 மினிட்ஸ்ல வெளியேற்றிடுவான். இவன் 5 நிமிஷம் கஷ்டப்பட்டு ரொப்பனானா 3 மினிட்ஸ்ல வெளியேற்றிடுவான். இப்போ how long will it take to fill tank if all the 3 pipes are opened together? அப்ப நான் 3 பைப்பையும் ஒரே நேரத்துல ஓபன் பண்றேன். ஏ பைப், பி பைப், சி பைப். இந்த 3 பைப்பையும் ஒரே நேரத்துல நான் ஓபன் பண்ணா எவ்வளவு நிமிஷத்துல டேங்க் ரொம்பும்? இதுதான் என் கேள்வி. அப்ப தண்ணியும் போயிட்டே இருக்கும், தண்ணி வெளியவும் போயிட்டே இருக்கும். சி பைப் வெளியே காலி பண்ணிட்டே தான் இருப்பான். சோ இதான் கண்டுபிடிக்கணும். அப்போ தண்ணியை சேர்க்கிற பைப் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி, தண்ணியை வெளியேற்றுற பைப் சி, அப்ப மைனஸ் சி. ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னு புரியுங்களா? இவன் தண்ணியை வெளியேற்றதுனால மைனஸ் போட்டுக்கிட்டேன், இவனுக்கு 2 பேரும் தண்ணியை உள்ள சேர்க்கறதுனால பிளஸ் போட்டுக்கிட்டேன். அப்ப இவனுங்களுடைய ரேஷியோ தெரியும்ல, ஏ 4 நிமிஷம், இவன் 5 நிமிஷம், இவன் 3 நிமிஷம். அந்த ரேஷியோவெல்லாம் நம்ம 1/ல போட்டோம்னா ஆன்சர் ஓவர். ஓகேங்களா? ஸோ 1/ல போடலாங்களா? 1/4 + 1/5 மைனஸ் 1/3. ஓகேங்களா? இந்த மைனஸ் ஏன் போட்டா இது சி பைப்பினுடைய ரேஷியோ, பிளஸ் ஏன் போட்டா ஏவும் பியும் தண்ணியை சேர்க்கிறானுங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கலாங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு ஆன்சர் ஓவருங்க. எல்சிஎம் எடுங்க பார்க்கலாம். எல்சிஎம் 4க்கும் 5க்கும் 3க்கும் எல்சிஎம் எது எடுத்துன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் எடுக்கணும். 5 5 வந்து 4வது வாய்ப்பாட்டில் வருமா? வராது. 5 3வது வாய்ப்பாட்டில் வருமா? வராது. அப்ப 5 2ஆல பிரிக்குங்க 10. 10வது வாய்ப்பாட்டில் 10ல 4ஆம் வாய்ப்பாட்டில் 10 வருமா? வராது. ஓகே, அப்ப 10ம் எல்சிஎம் இல்ல. ஸோ 5 3ஆல பிரிக்குங்க 15. 15 3வது வாய்ப்பாட்டில் வரும், ஆனா 4வது வாய்ப்பாட்டில் வருமா? வராது. அப்ப 5ஆல பெருக்குங்க, சாரி 4ஆல பெருக்குங்க 20. 20 4வது வாய்ப்பாட்டில் வரும், 3வது வாய்ப்பாட்டில் வராது. ஸோ அப்ப 20ம் எல்சிஎம் கிடையாது. ஸோ எல்சிஎம் நீங்க இப்படியும் கண்டுபிடிக்கலாம், 4 5 3ன்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஷார்ட்கட்ல போடுறேன், இந்த மாதிரியும் கண்டுபிடிச்சு நீங்க ஃபைனலா போடுங்க. ஸோ நான் ஷார்ட்கட்ல போட்டா இந்த 4 5 3க்கு எது எல்சிஎம்மா வரும்னு பாத்தீங்கன்னா 60 தான் எல்சிஎம்மா வரும், வேற எந்த இதுவும் வராது. ஸோ 60 4வது வாய்ப்பாட்டிலையும் வரும், 60 5வது வாய்ப்பாட்டிலையும் வரும், 60 3வது வாய்ப்பாட்டிலையும் வரும். ஸோ 60ல எத்தனை 4 இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60ல எத்தனை 4 இருக்கும்னா 1 15. ஓகேங்களா? 15 4 கரெக்ட். ஓகே, 15 4 இருக்கும். அடுத்தது 60ல எத்தனை 5 இருக்கும்னு பாத்தீங்கன்னா 60ல 12 5 இருக்கும். அப்ப 15 + 12 மைனஸ் 60ல எத்தனை 3 இருக்கும்னு பாத்தீங்கன்னா 20 3 இருக்கும். ஸோ 20. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 27 - 20 / 60. ஸோ 7/60 வந்திருக்கும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா 60/7. சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 60 7ஆல் அடிச்சா இங்க பாருங்க 56 முறை 56 வந்திருக்குமா? 7 8 56. அப்ப 8 முறை வந்திருக்கும். ஸோ 8 மிச்சம் மீந்தது எவ்வளோங்க? 4/7. 8 4/7 தான் ஆன்சரா இருந்திருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. குட். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? லாஸ்ட் கொஸ்டின். If the cost of 12 articles is equal to the selling price of 10 articles, the profit percentage is. அதாவது 12 பொருட்களை அவன் வாங்கியிருக்கான், அதை 10 பொருட்கள் விற்கிறது மூலமாவே சம்பாதிச்சிட்டான். அப்போ நான் ஒரு 12 ஆப்பிள் வாங்குறேன், அதில் 12 ஆப்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன், 12 ஆப்பிளை நான் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்.
அவன் 10 ஆப்பிள் விற்கும் போதே அவனுக்கு 10 ரூபாய் கிடைச்சிச்சு. அப்ப மிச்சம் 2 ஆப்பிள் வித்தா அவனுக்கு எக்ஸ்ட்ரா தானே காசு கிடைக்கும். அப்ப லாபம் அவனுக்கு அதிகம் தானே. 12 ஆப்பிள் 10 ரூபாய்க்கு வாங்கி 10 ஆப்பிளே 10 ரூபாய்க்கு வித்துட்டானா மிச்சம் என் கையில 2 ஆப்பிள் இருக்கு. ஒன்னு நானே சாப்பிட்டு கிளம்பிடுவேன், இல்லைன்னா அதையும் வித்து இன்னும் கொஞ்சம் காசு அதிகமா லாபத்தை எடுத்துட்டு போவேன். ஓகேங்களா? சோ இங்க அதுதான் கேள்வி. அப்ப அவனுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன? ப்ராஃபிட், லாபம் தான் கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்குன்னு தான் நம்மள கேக்குறாங்க. சோ பாருங்க, இது கேள்வி போடுறதே எப்படி போடணும்னா, அவன் கொடுத்திருக்கிற வேல்யூவே மைனஸ் பண்ணிக்கோங்க. 12 மைனஸ் 10. நம்மள கேட்கறது அவன் லாபம் தானே. லாபம்னா இது ரெண்டுத்துல எது சின்ன வேல்யூ அதை கீழே போட்டுக்கோங்க. சோ லாபம்னா எது சின்ன வேல்யூ, நஷ்டம்னா எது பெரிய வேல்யூ அது போடணும். லாபம் கேட்டிருக்கான். சோ லாபம்னா இது எது சின்ன வேல்யூனா 10 தான் சின்ன வேல்யூ. அதை போட்டுட்டு பர்சன்டேஜ்ல கேட்கறதுனால இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஸோ 2/10 இன்ட்டு 100. ஸோ 10வது வாய்ப்பாட்டில் இது ஒரு முறை, இது 10 முறை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20% தான் ஆன்சர். ஸோ சி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மேக்ஸும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதெல்லாம் ரெகுலராக தனித்தனியாக வீடியோவும் போடுவோம் ஆன்லைன் கிளாஸஸ்ல, அப்போ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல பல வீடியோஸ் நீங்க பார்க்கறதுக்கு, உங்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ.